18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நீ தாங்க முடியாத துயரத்திலும் கடந்து வர முடியாத கஷ்டத்திலும் இருக்கிறதுனால தான் இந்த கருப்பன் உனக்காக இந்த பதிவை போட்டேன். இதை மட்டும் நீ முழுசா கேட்டுட்டீனா சர்வ நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரும். நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. அவ்வளவுதான், உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுதான் இனிமே நடக்கும்னு மட்டும் நீ முடிவுக்கு வந்துடாத. இதுவரைக்கும் நடந்த கஷ்டங்களால உன் கர்ம வினைகளையும் பாவ மூட்டைகளையும் நீ கழிச்சிட்ட. இனிமேதான் உனக்கான நற்பலன்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். அதற்கு ஆரம்பமாகத்தான் இப்போது நீ சந்தோஷப்படக்கூடிய வகையில் 2 நல்ல செய்திகள் உன் செவி வந்து சேரப்போகுது. நீ எதற்காகவும் தளர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஏன்னா எல்லாமே மாறப்போகுது. நீ மகிழ்ச்சி அடையும்படி எல்லா நன்மைகளும் கூடிய விரைவில் உன் செவி வந்து நல்ல செய்தியாக சேரப்போகுது என் செல்வமே. நீ எதை பற்றியும் கவலைப்படாம சந்தோஷமாயிரு. நடக்கப் போவது அனைத்தையும் உனக்கான நல்லதாக நடத்தி கொடுக்க இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்வமே. யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சினா காசு பணம் கொடுத்து தான் செய்யணும்னு இல்லை. அதற்கு பதிலாக அன்பை கொடு, ஆறுதலான வார்த்தைகளை பேசு, நம்பிக்கையோட நல்லது நடக்கும்னு அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தீனா அதுவே கூட மிகப்பெரிய உதவியாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தில் நிஜத்தில் எந்த சந்தோஷமும் நடக்கலைனாலும் ஏற்கனவே நடந்த சந்தோஷமான விஷயங்களை பற்றி நினச்சிக்கிட்டாலே அதுவே உனக்கு இன்னும் புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் தான் கொடுக்கும். இப்போது நடக்காத நல்ல விஷயமும் கிடைக்காத சந்தோஷமும் கூடிய சீக்கிரமே உனக்கு கிடைக்கிறதுக்கு இந்த கருப்பசாமி அருள் செய்வேன். வாழ்க்கையில் துக்கமும் துயரமும் இல்லாமல் வாழணும்னு நினச்சினா நான் சொல்கிறத சரியாக கேளு. முதல்ல உன்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தையும் கவலையையும் தூக்கி போடு. ஏதாவது வேண்டாத விஷயமோ உனக்கு பிடிக்காத விஷயமோ நீ நினைக்காத விஷயமோ நடக்கும்போது இது எல்லாத்தையும் இந்த கருப்பசாமி நான் தான் செய்கிறேன், காரணத்தோடு தான் செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் தலைவிதி இப்படி அமைஞ்சிருச்சே, இவ்வளோ கஷ்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கேன்னு நினச்சி அழுது புலம்பாதே. நீ என்னதான் வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைச்சாலும் சில நேரங்களில் உனக்கு கஷ்டம்தான் வந்து சேருது. எவ்வளோ வரவு வந்தாலும் செலவுக்கு பத்தவே மாட்டேங்குது. கையில் காசு தங்காமல் களைஞ்சு போட்டுக்கிட்டே இருக்கு. பணமும் விரயமாகுது, வீண் செலவாகுதுன்னு நீ கவலைப்படாத. இப்பொழுது நீ கவலைப்படுவதற்கெல்லாம் சீக்கிரமே முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான வரவும் வருமானமும் அதிகமாகும்படி இந்த கருப்பசாமி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையுமே நீ புரிஞ்சுக்கிட்டினா துக்கம் துயரம்னு எதிராலுமே நீ பாதிக்கப்பட மாட்டாய். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அமைதியாயிரு. நான் உனக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக பதிலளிப்பேன். உன்னை விட நல்லா வாழ்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உன் வாழ்க்கையை நான் அவங்க கையில் கொடுத்துருந்தேனா அவங்களால இப்படி சாதாரணமாக எல்லாத்தையும் சரி செஞ்சு வாழ முடியுமான்றது சந்தேகம்தான். ஆனால் உனக்கு உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்த போதும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு திறமையால் இப்போது இந்த நிலைமைக்கு வந்திருக்கதே பெரிய விஷயம்தான். உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலுமே வாழ்ந்துவிட முடியாது என் செல்வமே. எப்பவும் எந்த விஷயத்திலும் யாருக்கிட்டையும் வாதாடுற பழக்கத்தை விட்டுரு. எதுக்கெடுத்தாலும் வாதாடிக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்னு சிறு புன்னகையோட மௌனமாக அனைத்தையும் பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் கடந்து செல்ல பழகிக்கோ. ஏன்னா பல நேரங்களில் மௌனம்தான் உனக்கு கை கொடுக்கும், பொறுமைதான் உன்னை காப்பாற்றும். எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது சரி வராது. அதற்கு பதிலாக குறை காணும் மனசு வெற்றி அடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கிடைஞ்ச வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிறைவாக பார்க்க முயற்சி செய். நிறைவான மனசு தானே, திருப்தி அடையும் மனசு தானே பொன் செய்யும் மருந்தாக இருக்கும். உனக்கு சில பேர் துரோகம் செஞ்சுட்டாங்க, சில பேர் உன் வாழ்க்கையில் கெட்டதே செஞ்சுருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இந்த கருப்பசாமி காக்கும் கடவுளாக இருந்து அனைத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். யாருக்கு எதை எப்படி பதிலாக கொடுக்கணும், யாருக்கு எதை எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு எல்லாம் அறிந்த நான் எதை எந்த இடத்துல எப்படி யாருக்கு புரிய வைக்கணுமோ அதையுமே புரிய வைப்பேன் என் செல்வமே. உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை நீ விடணும்னா நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கோ. அதற்கு இன்னும் தீவிரமாக முயற்சி தேவை.
ஒவ்வொரு நல்ல பழக்கமும் உனக்கான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உனக்குள்ள கொடுக்கும். எப்போவுமே நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்க தயாராக இரு. கெட்ட பழக்கம் பார்க்கறதுக்கு சந்தோஷமா சுகமா கூட தெரியலாம், ஆனால் நல்ல பழக்கம்தான் உன் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும். நல்ல பழக்கம்தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும். அதை செய்கிறதுக்கும் பின்தொடர்வதற்கும் கஷ்டமாக இருந்தாலும் கெட்ட பழக்கத்தை மறந்துட்டு நல்ல பழக்கங்களை தொடர்ந்து கையில் எடுத்துக்கோ. நீ மனசில் ஆசைப்பட்டதும் நடக்கணும்னு நினச்சதும் திட்டமிட்டு செய்யணும்னு நினச்சதும் எல்லாமே சிறப்பாக நடக்கும். சரியாக உன் கைகளில் வந்து சேரும். உன் மனசில் நீ எதை விரும்புறியோ அது எல்லாத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறதுக்கு இந்த கருப்பசாமி தயாராகவே இருக்கேன். நீ எடுத்த முயற்சியை மட்டும் கைவிட்டுடாத. உன் வெற்றிக்கு அது மிகப்பெரிய தடையாக வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு முயற்சியையும் நீ உறுதியாக செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லா தடைகளையும் சவால்களாக நினச்சி சந்திக்க தயாராகு. பிரச்சனைகளை சவால்களாக நினைக்கும் போது அது இன்னுமே உன்னை வலுவாக்கும். யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை ஒருபோதுமே உன்னை கைவிடாம காப்பாற்றும். உனக்கே தெரியாம உன்னை காப்பாற்றுறது எது தெரியுமா? நீ நம்பின இந்த கருப்பசாமியும் நீ வச்சிருக்கிற உன்னுடைய நம்பிக்கையும் தான். அதனால தான் எப்போதுமே என் மேலே நம்பிக்கை வைன்னு சொல்கிறேன். மனசில் எப்போதுமே நேர்மறை எண்ணத்தை நீ வச்சுக்கிட்டு வேலை செய்யும்போது நீ என்ன நினச்சாலும் அது சிறப்பாக நடக்கும். உன் எண்ணத்திற்கும் உன் நம்பிக்கைக்கும் துணையாக நான் இருந்து அது அத்தனையுமே உனக்கு செயலாக மாற்றி தருவேன். அன்பை உறுதியாக வச்சிருக்கும் என் செல்ல பிள்ளையே, என்ன நடந்தாலும் நன்மைக்கே நினைக்க பழகு. எது கிடைச்சாலும் போதுன்ற மனசோட உன் லட்சியத்தை நிறைவேற்றுற வேலையோடு செய்ய ஆரம்பி. எந்த சலனமும் இல்லாமல் எல்லா கஷ்டமான சூழ்நிலையையும் உனக்கு சரி செய்ய நான் இருக்கேன். யாராவது நல்லா வாழ்கிறத பார்த்து பொறாமப்படாத. யாருக்காவது நயவஞ்சகம் செய்து துரோகம் செய்து ஏமாற்ற நினைக்காதே. அவங்க கிட்ட இருந்து அதை நம்ம எடுத்துடலாமா, இவங்க கிட்ட இருந்து இதை எடுத்துக்கலாமான்ற அந்த திருட்டு புத்தியும் உனக்குள்ள வரவே கூடாது. பொறாமையும் நயவஞ்சகமும் திருட்டும் பொய்யும் கெட்டவர்களுக்கு வரக்கூடிய விஷயம். அது நல்ல பிள்ளையானவோ வாழ்க்கையில் வராமல் நீ கவனமாக இருந்தாலே வெற்றி உன் வாழ்வில் தானாக வந்து சேரும் என் செல்வமே. நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றியையும் நன்மைகளையும் அனுபவிக்க போற. எப்போதுமே உனக்குள்ள ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்துக்கோ. என்ன நடந்தாலும் எல்லாமே இறைவன் செயல்னு நினச்சிக்கோ. இந்த கருப்பசாமியின் பொறுப்பில் நீ எல்லாத்தையும் விட்டுட்டினா நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உன் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து. வெற்றியை நீ தொடர்ந்து பெறணும்னா உன் ஆரோக்கியத்தை சரியாக வச்சுக்கணும் அல்லவா? நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு தர்றேன். அப்புறம் உனக்கு என்ன குழப்பம்? உன் வீட்டில் கூடிய சீக்கிரமே நல்ல மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும். இந்த கருப்பசாமியை முழுசா நம்பினா உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து நீ நம்பின நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு மனநிறைவடையும் விதத்தில் நடத்தி முடிப்பேன். உன் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கேட்டாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடிக்க நான் தயாராக இருக்கேன். உன் துன்பம் முழுவதையும் அறிந்த நான் முகமலர்ச்சியோடு உன்னை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே உனக்கு மூலமாகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். எதிர்ப்புகளுக்கு இங்கு இடமே இல்லை. என் அருளோடு நீ நம்பிக்கை வச்சு பயணம் செஞ்சினா உன் வாழ்க்கையில் வழிகாட்டுதலாக நான் இருப்பேன். நீ போகிற வழியில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் உனக்கு உணர்த்துவேன் என் செல்வமே. உன் பழக்கத்தின் அடிப்படையில் தான் உன் புரிதலும் இருக்கு. எந்த விஷயத்தையும் சரியாக புரிஞ்சு வாழ்க்கையை வாழ பழகு. எந்த நிமிஷம் வேணாலும் உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என நம்பு. உன்னிடம் எப்போதுமே நல்ல குணங்கள் இருக்கும்படி பழக்க வழக்கத்தை அமைச்சுக்கோ. கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எதையும் சரி செய்ய முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானே. ஆனால் இந்த கருப்பசாமியை நம்புனினா எல்லாத்தையுமே நான் உனக்காக சரி செய்வேன். பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாறு. தேவைக்காக மட்டும் பேசிட்டு தேவையில்லாத நேரத்திலும் தேவையில்லாத இடங்களிலும் மௌனமாக இருந்துவிடு. ஏன்னா வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவங்க, வார்த்தைகளால் பெரும் பிரச்சனைகளில் மாட்டினவங்க, வார்த்தைகளால் சிக்கலில் மாட்டி குடும்பமே ரெண்டா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வார்த்தைகள் எப்போதுமே அளவானதாக கவனமுள்ளதாக இருக்கட்டும். வார்த்தைகள் எல்லை மீறுதுன்னு தெரியும் போது வாயை மூடிக்கோ என் செல்வமே. உன் கூட எப்போவுமே நான் துணையாக இருந்து நீ அமைதியோடு கூடிய வெற்றியை ரசித்து அனுபவித்து வாழ்வதற்கு உனக்கு உதவியாக இருப்பேன்.
நீ எப்போதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாத. நீ யார்கிட்டையாவது பேசுகிறதா இருந்தாலும் சரி, பழகிறதா இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எப்போதுமே எல்லாரிடமும் உண்மையாக பேசு, உண்மையாக இரு. உண்மையும் நேர்மையும் தான் அழியாத சொத்துக்கள். காலம் போக போக அதன் மகத்துவம் என்னன்றது உனக்கு புரிய வரும். நீ நினைச்சதையும் நிச்சயமாக நான் நடத்துவேன்.